நேற்றைக்கு சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி பேசின நிறைய பொய்கள், ஒரு பொய் மூட்டைகளால் நிறைந்த ஒரு உரை. அதில் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள். ஏன் அந்த 3 விஷயத்தை பற்றி பேசணும்னா, அந்த 3 விஷயங்களுக்கும் பிஜேபி ஒருவரை துணைக்கு அழைக்கிறது. இவரே இதை சொல்லியிருக்காரு, இவரே செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரை துணைக்கு வேற அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதர் பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லலாமா என்று நினைக்கக்கூடிய ஒரு உரையாக அது இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி திரும்ப திரும்ப ஒரு வெறுப்பு பேச்சை வேறு மொழிகளில் பேசி கொண்டிருக்கிறார். அதிலையும் மனித உரிமை கண்காணிப்பகம் ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அது என்ன தகவல்? இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இந்தியாவிற்கான பிரதமராக எப்போவுமே இல்லாமல் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரகரை போல எப்போதுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ்னுடைய கேம்பைனை தான் அவர் ஒரு சுதந்திர தின விழாவில் உரையில் கூட பேசுகிறாருன்னு சொன்னால் இவங்களுடைய நோக்கம் என்ன? இது எத்தனை நாளைக்கு இப்படியே போக போகுது? இவர்கள் சிந்திப்பது நடந்துக்கிட்டு இருக்கா? உண்மையாகவே பிஜேபியும் மோடியும் தான் இந்த களத்தில் வென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற உணர்வை நமக்கு எது கொடுக்குது? இவர் பேசின எல்லாத்தினுடைய சாரம்சத்தையும் இன்றைய நிலையிலிருந்து நாம் எப்படி புரிந்து கொள்வது? எவ்வளோ பெரிய ஆபத்துக்குள்ளாக இந்தியா மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், அவங்க எந்த மதத்துக்காரவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே பிஜேபி எதிர்ப்பானது கிடையாது, எதிரானது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு எதிர்ப்பான செய்தியை நேற்றைக்கு சுதந்திர தின விழாவில் மோடி பேசியிருக்காரு. அதிலும் குறிப்பாக பெண்கள் குறித்து பேசியிருக்கிறார். இது எல்லாவற்றையும் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? மற்றவர்களுக்கு அதை எப்படி சொல்ல வேண்டும்? இவர்கள் துணைக்கு அழைக்கக்கூடிய அந்த தலைவர் மோடியினுடைய பேச்சை எப்படி பார்த்திருப்பார் போன்ற செய்திகளை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி நிறைய பேசியிருக்காரு. நம்ம சும்மா நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட சொல்லுவோம், ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுப்பான்னு சொல்லி. ஆனால் அவர் பலாயிரக்கணக்கான ஏக்கர்களை ஒருங்கிணைத்த ஒரு பொய்யை தான் திரும்ப பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி, பொய்க்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசுகிறது ஒரு சுதந்திர தின விழாவினுடைய ஒரு உரை. இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட நேற்று பேசினார். இதெல்லாம் நாங்கள் சாதிச்சிருக்கோம் என்ற அளவில் அவருடைய உரை இருந்தது, மாநில அரசினுடைய சாதனைகளை பற்றியதாக. இப்போ நீங்கள் கடந்த 10 வருஷமும் சரி, வருஷம் சுதந்திர தினம் வந்துட்டாலே நம்ம சொல்லுவோம்ல, இனிமேல் சின்ராஸ் அதை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி, ஏதாவது விழாக்கள் வந்து விட்டாலே ஒரு மேஜிக் ஷோக்கு வர மாதிரியான நினைப்பு அவருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெல்கம் டு கிரேட் கிரிகால் அண்ட் மேஜிக் ஷோன்ற மாதிரி தான் அவருடைய எல்லா நடவடிக்கைகளுமே இருக்கும். அப்படியாக ஒரு வேஷம் பூண்டு ஒரு வேடத்தோடு நின்றுட்டு வளர்ச்சியை நோக்கிய பாதையில் இந்தியாவை கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் எல்லாம் வாங்கன்றாரு. சரி, இந்த 10 வருடத்தில் நீங்கள் என்ன வளர்ச்சியை நோக்கி கொண்டு போனீங்கன்றதை சொல்லணும்ல. இதெல்லாம் செஞ்சுருக்கோம், இனி இதை செய்ய இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு செஞ்சுருக்கோன்றதை டிக்ளேர் பண்ணவோ அல்லது பெருமையாக சொல்ல முடியலன்னு கேட்டால், இவர்கள் செய்தது எல்லாமே குறிப்பிட்ட பிரிவினருக்கானது, குறிப்பிட்ட கார்ப்பரேட்டுக்கானதுக்கு. எளிய மக்களுக்காக இவர்கள் எதையுமே செய்யலை. நம்ம எந்த பிரச்சாரத்தை கையில் எடுக்கணும்னு சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பிரதமர் மோடியும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் எதுவும் செய்யாமல் இல்லை, எதிராக இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள், பார்ப்பனர் அல்லாத மக்கள், கார்ப்பரேட் இல்லாத ஏழை எளிய மக்கள் எல்லாரையுமே இந்த பிஜேபியும் மோடியும் வஞ்சிச்சிருக்காங்க. எப்படி வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு. அதில் ஒன்று தான் டிமானிட்டைசேஷன், பணமதிப்பிழப்பு நீக்கம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. யாராவது கேட்டாமா அதனால் நீங்கள் என்ன வந்தது, அவுட்கம் என்ன? நீங்கள் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அமல்படுத்துகிறீங்க, அதனுடைய நோக்கம் நிறைவேறியிருக்கா இல்லையா? என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தீங்களோ அது சக்ஸஸ் ஆகியிருக்கா இல்லையா, வெற்றி பெற்றிருக்கா இல்லையான்றதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டாமா? பொருளாதாரத்தை சீர் செய்வதற்காக, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகன்னு சொன்னீங்களே, நடந்துச்சா இல்லையா என்ற கேள்வியை மக்கள் முன்வைக்கணுமா வேண்டாமா? ரெண்டாவது, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, டிஜிட்டல் இந்தியான்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வரோம். எல்லாமே டிஜிட்டலைசேஷன் தான். நீங்கள் சாதாரணமாக ஒரு பப்ளிக் டாய்லெட் பயன்படுத்துறது தொடங்கி, கள்ள மிட்டாய் வாங்குறது தொடங்கி, நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் ஜிபே அப்படின்றதையோ அல்லது ஒரு ஆன்லைன் மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு இன்றைக்கி எப்படி பரபரப்பாக இருக்கோ அந்த டிஜிட்டல் மணியை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி நீங்கள் டிஜிட்டல் மணியை இன்ட்ரடியூஸ் பண்ணது மூலமாக
எதை சாதித்தீர்கள்? அந்த கேள்வி இருக்கா இல்லையா? இது எதுக்குமே பதில் சொல்லாமல் மீண்டும் வந்து ஒரு 10 வருடத்தில் நாங்க எதையுமே செய்யலங்க, இனி செய்ய போறோம் அப்படின்ற வாய்ப்பை கூச்சமின்றி மோடியால் கேட்க முடிகிறது. அதுக்கு அவர் யாரெல்லாம் துணைக்கு அழைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 3 விஷயத்த. முதல் விஷயம், இவங்களுடைய ஹிண்டன்பர்க்குடைய அறிக்கையாக இருக்கட்டும், அல்லது இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கொடுமைகள் கூத்தாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு வழக்கம் போல அவங்க 3 விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. முதல் விஷயம், ஒரே நாடு ஒரே தேர்தல். 2வது விஷயம், பொது சிவில் சட்டம். 3வது பெண்களுடைய பாதுகாப்பு. இப்போ இந்த 3 விஷயத்தையும் நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி பிஜேபியின் பார்வையில் இது என்னவாக இருக்கிறது? இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் திரும்ப திரும்ப சொல்றாங்க இல்லையா? அது எப்படி செய்ய போறோம் அப்படின்னு இதுவரை இந்த நொடி வரை பிரதமரோ அல்லது ஒன்றிய அமைச்சர்களோ அல்லது அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மாநில நிர்வாகிகளோ பொறுப்பாளர்களோ அல்லது இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவரோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எப்படி நடத்துவாங்க அப்படின்றத நமக்கு விவரிச்சிருக்காங்களா? விவரிக்க முடியாது. என்ன காரணம்னா, நீங்கள் ரொம்ப டீப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு 4 முறை நடந்திருக்கு, இது எல்லாம் சரி. சாத்தியக்கூறு இப்போ இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. 7 கட்ட வாக்குப்பதிவு, அதுவும் தமிழ்நாடு முதல் ஃபேஸ்லேயும் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் காத்துக்கிட்டு இருந்தால் தான் உனக்கு ரிசல்ட் வரும். நம்ம போட்ட ஓட்டு, நீங்கள் போட்ட வாக்கு, அது எப்படி என்ன வரும்ன்றதை நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். ஏப்ரல் மாதம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனில் தான் ரிசல்ட்டு சொல்லுவோன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு காத்திருப்பு நடந்தது. அப்போ ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் நடக்கக்கூடிய தேர்தலை ஒரே நாளில் நீங்கள் பேசக்கூடிய டிஜிட்டல் இந்தியா, நீங்கள் பேசக்கூடிய மேட் இன் இந்தியா, நீங்கள் பேசக்கூடிய வளர்ச்சி, இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரே நாளில் தேர்தலை நடத்த முடியலை. ஏன் நடத்த முடியலன்ற கேள்வியை நம்ம முன்வைக்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் நமக்கு அறிவு இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது. ஒரே நாளில் இத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 டேயில் நடத்தி முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுனே வச்சுப்போம். ஆனால் ஒரே நாளில் தேர்தல் நடத்த முடியாதவர்கள் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரே தேர்தல் என்ற கான்செப்டை எந்த முகாந்திரமும் இல்லாமல் எப்படி திரும்ப திரும்ப பேசுகிறாங்க? அப்போ நம்ம லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்குறோம். இப்போ நீங்கள் ஒரே தேர்தலை கொண்டு வரீங்க. சட்டமன்ற தேர்தல் இப்போ தான் உங்களுக்கு ஒரிஷாவில் முடிஞ்சிருக்கு, ராஜஸ்தானில் முடிஞ்சிருக்கு. உங்களுடைய எங்கெல்லாம் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாமல் இருந்ததோ அந்த இடத்துலலாம் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த இடங்களில் மீண்டும் இப்போ வந்து மோடி ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொன்னால், ஏற்கனவே 5 ஆண்டுகள் முடிய போகுது இல்லையா? இப்போ தமிழ்நாடு அரசுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களோடு சேர்த்து அந்த மாநிலங்களுக்கும் திரும்ப தேர்தல் வைப்பீங்களா? 2 வருஷம் போதும், பிஜேபி ஆண்டது 2 வருஷம் போதும். ஒரிஷாவில் முதலமைச்சர் வந்து நீங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப தேர்தல் நடத்துவீங்களா? இல்லை உங்களோடு இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அவங்களுடைய ஆதரவை விலக்கி கொண்டால், பிரதமர் மோடியினுடைய நாற்காலி ஆட்டம் கண்டுட்டா, உங்களுடைய பதவி பறி போயிட்டா, உங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டுட்டா, அப்போ நீங்கள் இந்த தேர்தலை எப்படி அணுகுவீர்கள்? எல்லாருக்கும் முதல்ல இருந்து சட்டமன்ற தேர்தல், எல்லா கோட்டையும் முதல்ல அழி, நம்ம தொடங்குவோன்னு தொடங்குவீங்களா? இது ரொம்ப சாதாரணமாக எளிய மக்களுக்கு கூட வரக்கூடிய கேள்வி. இந்த கேள்வி பிஜேபியில் இருக்கவங்களுக்கு வர வேண்டாமா? மேடைக்கு மேடை விவாத நிகழ்ச்சியில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவோம். சரி, நடத்துறதுனால வளர்ச்சி என்ன? இந்தியாவுக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதால் இந்தியா இந்த எல்லைக்கு செல்லும், இந்த இடத்துல இந்த கட்டத்தில் வளரும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இது ஒன்று. 2வது முக்கியமானது பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட். இதைத்தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஒரு தலைவரை எதற்கெடுத்தாலும் இவங்க துணைக்கு அழைக்கிறாங்க இந்த விஷயத்தில் மட்டும். யாருன்னு கேட்டால் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரை. அம்பேத்கர் சொன்னார்ல, யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி அம்பேத்கர் சொன்னார்ல, அம்பேத்கர் சொன்ன பொது சிவில் சட்டமும் நீங்கள் சொல்லக்கூடிய பொது சிவில் சட்டமும் ஒன்று கிடையாது. அம்பேத்கர் தான் சொன்னார், நீங்கள் வந்து ஜாதியால், மதத்தால், இனத்தால், பாலின பேதத்தால் பெண்களுக்காக ஒரு ஹிந்து கோட் பில்லை கொண்டு வரேன், இந்து சட்ட மசோதாவை கொண்டு வரேன், அதை ஏற்றுக்க முடியாத நீங்கள் இது எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு, இந்த அசிங்கத்தெல்லாம் கூடயே வச்சுக்கிட்டு, இதற்கு மேலும் மேலும் பொருளாதாரத்தில் ஒரு சீரமைப்பையோ அல்லது சீர்திருத்தத்தையோ பொருளாதார சட்டத்தையோ கொண்டு வர்றது அப்படின்றது சாணி குவியல்களின் மீது கோட்டை கட்டுவதாக அர்த்தம். அம்பேத்கர் சொன்னார். இதையெல்லாம் பிஜேபியில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும். சாணி குவியல்களை வைத்து இன்றைக்கு மோடி அரண்மனை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த சாணி குவியல்கள் தான் எல்லாமே. நீங்கள் கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நீக்கமாக இருக்கட்டும், நீங்கள் கொண்டு வரக்கூடிய பொருளாதார சட்டங்களாக இருக்கட்டும், நீங்கள் அம்பானிக்கும் அதானிக்கும் இவ்வளவு லாபகரமான செயல்களை செய்வதாக இருக்கட்டும், அதானி துறைமுகத்தில் வாங்கிறதுக்காகவோ விமானத்தை வாங்கிறதுக்காகவும் சட்டத்தை சீர்திருத்ததாக இருக்கட்டும், சட்டத்தை மாற்றதாக இருக்கட்டும், நீங்கள் கொண்டு வர எல்லாமே இப்படிப்பட்ட சட்டங்கள் தான். இதில் யூனிஃபார்மாக இருக்கணும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க.
யூனிஃபார்மிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுனைட்டி. இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். ஒற்றுமையாக இருப்பது வேறு, ஒரே போல் இருப்பது வேறு. நம்ம எல்லாம் வேற வேற, ஆனால் நம்ம ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்கிறது தான் யுனைட்டி. நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும், ஒன்று போல் இருக்கணும்னு சொல்கிறது சர்வாதிகாரம். அது ஒரு அப்பட்டமான ஃபாசிசம். எப்படி எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியும்? இத்தனை மொழிகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், உணவு பழக்க வழக்கங்கள், உடை பழக்க வழக்கங்கள், மொழி, அவர்களுடைய வட்டாரம் இத்தனை மாறுபடுகிற போது இந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரே சட்டம் அப்படின்றது இஸ்லாமியரை மட்டும் பாதிக்காது. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடுனா இஸ்லாமியர்களை தான் பாதிக்கும், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரே சட்டம். அது கிடையாது. பார்ப்பனர்களை மட்டும்தான் அது சட்டம் வந்தால் பாதிக்காது. இப்போ இந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய சட்டம் என்பதே, கஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய பழக்க வழக்கமே இந்துக்களுக்கானது கிடையாது. நீங்கள் போயிட்டு நாளைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் குலதெய்வத்துக்கு ஆடு வெட்டாதன்னு சட்டம் வரும். உங்கள் ஊரில் இருக்க உங்கள் குலதெய்வத்துக்கு சேவல் வெட்டாதன்னு சட்டம் வரும். பரவாயில்லையா? உங்களுடைய கோவில்களில் இருக்கக்கூடிய பண்பாட்டு பழக்க வழக்கங்களை, உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை, கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு குழுக்களை எல்லாம் ஒழித்து விட்டு பார்ப்பனமயமாக மாற்றுவாங்க. அது இந்துக்களுக்கு பரவாயில்லையா? அப்போ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விதிமுறைகள் இருக்கும். ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். அதையும் சேர்த்து தான் இவர்கள் பொது சிவில் சட்டம் வந்தால் ஒன்றாக்குவோன்னு சொல்ல வராங்க. அப்போ இவங்க நினைக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் என்பது பார்ப்பனர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை மற்ற மக்கள் மீது திணிப்பது. அப்போ இதை ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானது மாதிரியும், இந்துக்கள்லாம் நல்லா இருப்பாங்கன்ற மாதிரியும், ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஆபத்தானதாக முடியும். ஒன்றும் வேண்டாம், யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம், அதனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான இடஒதுக்கீடு தான் இருக்கணும், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே 2000 வருஷமாக நம்முடைய கல்வி வாய்ப்பை பறித்து தின்று செரித்து ஏப்பம் விட்ட கூட்டம் ஏற்கனவே 10% இடஒதுக்கீட்டை வாங்கி, ஏற்கனவே அவங்க தான் இருக்காங்க, இன்னும் ஒரு 10% திரும்ப நாளைக்கே வந்து இந்த முறை எல்லாத்தையும் ஒழிப்போம்னு கூட சொல்லுவதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள். அப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரணும். ஏற்கனவே கிரிமினல் சட்டங்கள் இருக்குது. நீங்கள் கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான், நான் கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான். ஒரு இஸ்லாமியரோ, கிறிஸ்தவரோ, ஹிந்துவோ அல்லது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களோ யார் ஒரு கிரிமினல் குற்றத்தை செய்தாலும் ஒரே தண்டனை தான். அப்போ இவங்க எதில் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, பர்சனல் லாஸ், தனிப்பட்ட சட்டங்கள், மத ரீதியான சட்டங்களில் நுழைவோன்றாங்க. அப்போ மத ரீதியான சட்டங்களில் நுழைகிறப்ப இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவாங்களே, அதே அளவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய பழக்க வழக்கங்களும் பாதிக்கப்படும். அப்போ அம்பேத்கர் சொன்னது அப்படின்றது இந்த இஸ்லாமியர்களுக்கு, மைனாரிட்டிஸுக்கு அதே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தான் ஆர்டிகல் 25 இருக்கட்டும், 29 இருக்கட்டும், 30 இருக்கட்டும், மைனாரிட்டிஸுக்கான ரைட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அந்த மைனாரிட்டிஸோடைய ரைட்ஸ் எல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்களா? இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு வக்ஃப் சட்ட திருத்தம்னு கொண்டு வரீங்களே, அது இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடிய சட்டம் கிடையாதா? அப்போ நீலி கண்ணீர் வடித்து பொய்யை மட்டுமே பேசி இவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பலப்படுத்த, பிஜேபியை பலப்படுத்த, இவர்களுடைய பிராமினோக்ரஸி என்று சொல்லக்கூடிய பார்ப்பன நாயகத்தை பலப்படுத்துவதற்கு தான் இந்த பேச்செல்லாம் பேசுகிறார். மூணாவது, பெண்களுடைய பாதுகாப்பு. நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறேன், அது எந்த எல்லைக்கு போயினாலும் நம்ம சொல்ல தயாராக இருக்கோம். இந்தியாவில் இல்லை, உலக நாடுகளிலேயே பெண்களை பற்றியோ, பெண்கள் பாதுகாப்பை பற்றியோ, பெண்களினுடைய அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை, நலத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு கட்சி இருக்கும்னு சொன்னால் அது பிஜேபியாக தான் இருக்கும். பிஜேபி தான் முதல் வரிசையில் இருக்கும். வெஸ்ட் பெங்காலை பற்றி இவ்வளோ கொந்தளிக்கிறாங்கல்ல, ஏன்னா அங்கே நடப்பது யாருடைய ஆட்சி நமக்கு தெரியும். அப்போ வெஸ்ட் பெங்காலுக்கு கொந்தளிக்கக்கூடிய முதல்வர் கொல்கட்டாவில் அந்த பெண்ணினுடைய மரணத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அது வெஸ்ட் பெங்கால்னு இல்லை, தமிழ்நாட்டில் அது நடந்திருந்தாலும் நம்ம இப்படி தான் கற்றுவோம், இப்படி தான் குரல் கொடுப்போம். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலை போய் சூறையாடுறாங்க. ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் கூட அதை அழிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய கும்பலாக போகிறாங்க. அப்போ அந்த முதலமைச்சர் நான் நடவடிக்கை எடுப்பேன்றாங்க, நான் நிற்பேன்றாங்க, இவங்க கூட நிற்பேன்றாங்க. ஒருவேளை அவங்க மாறுபட்ட கருத்தை சொன்னால் அவங்களையும் எதிர்ப்பதற்கு நம்ம தயாராக இருக்கோம். அதே தானே உங்களுடைய கணக்கு மணிப்பூரில் இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அங்கே கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் பெண் பத்திரிகையாளர் ஒருவர் மணிப்பூரில் அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அவங்க சொல்லக்கூடிய செய்திகளெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி எங்கே தாண்டா இருக்கோம் நம்மன்ற அச்சத்தை கொடுக்கறது. அந்த அச்சத்தோடு ஒரு பெண்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு புறக்கணிச்சாங்க. உங்களை காரி உமிழ்ந்தார்கள். நீங்கள்லாம் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஒன்றிய அரசு ஒன்று இருக்கா, பிரதமர்னு ஒருத்தர் இருக்காரான்னு கேட்டாங்க. இதெல்லாம் விட்டுருங்க. வினேஷ் போகத்
ஒலிம்பிக்கில் போய் நான் மெடல் வாங்கினதை தூக்கி எறிய தயாராக இருக்கேன்னு வந்து மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில் போராடினாங்களே, அவங்களெல்லாம் எப்படி கூச்சமே இல்லாமல் அதே டெல்லி ஃபோர்ட்டில் போயிட்டு உங்களால் பெண்கள் பாதுகாப்பை பற்றி உரையாற்ற முடிகிறது? அப்போ இதையெல்லாம் பேசுவதற்கு பிரதமர் மோடிக்கு தகுதி இல்லை என்பதை நாம் மக்கள் மன்றத்தில் போய் சொல்லணும். இவங்க சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், அல்லது ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருக்கட்டும், இதனால் மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய செயல்களை பற்றி மோடியால் பேச முடியாது. இருக்கக்கூடிய இதற்குள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, அவங்களுடைய வளத்தை, கார்ப்பரேட்டுகளுடைய, குறிப்பாக அந்த 2 நபர்களுடைய நலத்தை பற்றி மட்டுமே தான் மோடியால் கவலைப்பட முடியும். நீங்கள் இன்னமும் ஒரு அதிர்ச்சியான செய்தி நான் சொன்னேனே, மனித உரிமை கண்காணிப்பகம்னு சொல்லக்கூடிய ஒரு தன்னார்வ நிறுவனம் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. 173 உரைகளை மோடி பிரச்சாரத்தில் பேசியிருக்கார், தேர்தல் பிரச்சாரத்தில். அதில் 100 உரைகளுக்கு மேல் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பேச்சை கக்கி இருக்கிறார். இவர் எப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்க முடியும்? இத்தனை கோடி மக்களுக்குமான ஒற்றை பிரதமராக இருக்க முடியும்? இவங்களுக்கு என்ன நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? ஆனால் நமக்கு என்ன கடுப்பாகுதுன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியில் இருப்பவர்கள் ஏதோ அம்பேத்கரை படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வந்து உட்கார்ந்து பேசுகிற போது நாம் இந்த உண்மைகளை மக்கள்கிட்ட போய் சொல்லணும். பிஜேபி என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரான கட்சி கிடையாது. இருக்கக்கூடிய பெண்கள், இந்துக்கள், பார்ப்பனர் அல்லாத ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்கள் அனைவருக்கும் எதிரானவர் மோடி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். இதை மழுங்கடிக்க செய்ய வேண்டிய வேலையை நாம் அதிகம் செய்ய வேண்டியிருக்கிறது. செய்வோம். நன்றி. தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.